ஓகே கைஸ், சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:15 ஆயிடுச்சு. கொஞ்சம் எந்திரிச்சு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் பேந்தரை வந்து நம்ம ஓட்டிகிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஓட்டிகிட்டு போனோம். இங்கேருந்து ஆக்சுவலாக 455 கிலோமீட்டர்ஸ் வருது கைஸ் இங்கேருந்து. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எனக்கு காட்டினது வந்து பார்த்திங்கன்னா 385 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அதுவும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது கிலோமீட்டர்ஸ் காட்டுறதுலையும். அதே வந்து ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அந்த வேலை உங்களுக்கு நான் லாக் பண்ணிகிட்டே போகிறேன். Returning back to home from Chennai to Udmalpet. Traffic இன்னும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7:15 7:15. ஸோ நம்ம இங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான் போகிறோமா இல்லை வேறு எங்கேயாவது போகிறோமான்னு டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த வேலை பிளான் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் புது யூடியூபர், அவர் வரன்ட்ருக்காரு. ஸோ லெட்ஸ் see, 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது நாளைக்கு சண்டே இல்லையா ஃபன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். போக போக யோசித்து முடிவெடுப்போம். என்ன டிராஃபிக், ஆம்புலன்ஸ் எல்லாம் வழி விட மாட்டாங்க எவ்வளோ இருக்குது. அதான் செங்கல்பட்டு கிட்ட வந்திருக்கிறோம். பார்த்தா செம்ம டிராஃபிக் இது வரைக்குமே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோ டிராஃபிக், வண்டியே ஓட்ட முடியல. ரைட்டு லெஃப்ட்டு மாறி மாறி தான் ஓட்டணும் போல. பெருங்குளத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக். ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடியே வந்துட்டோம். லாக் பண்ண முடியல, காலை கீழே வச்சு வந்துட்டு இருந்ததுனால ரொம்ப லாக் பண்ண முடியாமல் போச்சு. பார்த்தீங்கன்னா நிறையா ரைடர்ஸ் கிளம்பிட்டாங்க சென்னையிலேருந்து. இன்றைக்கி 3 நாள் ஹாலிடே வருது இல்லையா, சாட்டர்டே சண்டே, அப்புறம் தென் எல்லாம் ஆகஸ்ட் 15th எல்லாம் கிளம்பிட்டாங்க ரைடிங். எல்லாம் கப்பலாக கிளம்பிட்டாங்க பிரதர்ஸ். எங்கே ஃபன் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். மேக்ஸிமம் ஒன்றும் ஃபன் பண்ணுறதுக்கு இல்லை, நிறையா வேலை இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி 8 மணி ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டே இருக்கோம். மேக்ஸிமம் டெஸ்டினேஷன் ஒரு 2-2:30 ரீச் ஆகுங்கிற ஒரு மாமிஷனில் இருக்கேன். பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு. கிளைமேட் ஒத்து வரணும், கூலிங்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதே சமயம் டிராஃபிக் தான் ரொம்ப. இன்னும் செங்கல்பட்டு தாண்டி டிராஃபிக் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது ஃபுல்லாக. ஓகே கைஸ், அடுத்த டோலில் பார்ப்போம். ஒரு டோல் கிராஸ் பண்ணிவிட்டு நான் லாக் பண்ணல, டிராஃபிக் இருந்ததுனால. நெக்ஸ்ட் டோலில் பார்ப்போம். பாய். தாண்டி இந்த ஆற்றுல நான் தண்ணியே பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்போ ட்ராவல் பண்ணி பார்த்தாலும் இந்த செங்கல்பட்டு ஆற்றுல சுத்தமாக தண்ணி இருக்காது. இன்னும் ஃபுல்லாக கொஞ்சம் போயிட்டுருக்கு தண்ணி. செம்ம டிராஃபிக்கு. கிராஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாலம் கிராஸ் பண்ணுறதுக்கு பைக்கர்ஸ் இல்லாமல் சைக்கிளர்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அண்ணா ஒதுக்கிட்டார் நம்ம ட்ராக் வந்துட்டார், பைக்கர் ட்ராக்கு.
ரைடு கிளம்பிட்டார் ஒரு பிரதர். இது பாருங்க கைஸ், எத்தனை ரைடர்ஸ், எல்லாம் பைக்கர்ஸ் தான். எல்லாரும் பைக் எடுத்துகிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. செம்ம டிராஃபிக்காக நிற்குது. டோல்கேட்டா இல்லை ஆக்சிடெண்ட்டான்னு தெரில. இன்னும் போகிறதுக்கே வழி இல்லை. ஓகே, செம்ம டிராஃபிக், எல்லா வண்டி நிற்கிது. ஆல் பைக்கர்ஸ் லைனில் தான் நிற்கிறாங்க. டோல் தான் நினைக்கிறேன் கைஸ். செம்ம டிராஃபிக். ராயல் என்ஃபீல்டு வந்து த்ராட்டில் வேறு லெவலில் இருக்குது. செம்ம டிராஃபிக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்தாச்சு. இந்த டோல்கேட்டு எல்லாம் வசூல் பண்ணிட்டு தான் விடுவாங்க இவ்வளோ இருக்குது. ஆஸ் பர் த ரூல்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லோ லைன் இருக்கும். அந்த எல்லோ லைனை வந்து டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா, எல்லோ லைன் தாண்டி ஆயிடுச்சுன்னா உடனே வித்தவுட் டோல் ஓப்பன் பண்ணி விட ரூல்ஸ் இருந்தது முன்னாடி. இது கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது டிராஃபிக்கு. இன்னும் வந்து இவங்க ஓப்பன் பண்ணி உள்ள போல் இருக்குது. இப்போ என்ன ரூல்ஸுன்னு தெரில. என்ஹெச்ஏஐயில் முதல்லையே திறந்துட மாட்டாங்க இந்த ரூல்ஸ் இருக்கும்போதே. மொத்த டிராஃபிக்கையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். இப்படியே ரெடிகுலஸ். எத்தனை பேர்த்துக்கு சிரமம், எவ்வளோ ஃபியூவல் வேஸ்ட்டு. எல்லா வண்டியும் ஐடியலில் ஓடி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து பைக்கர்ஸும் கூட சைடில் பூந்து எப்படியோ மெதுவாக வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. காரு பஸ்ஸில் வந்தாங்களா நொந்து நூடுல்ஸ் ஆயிடணும். அப்படி தான் இருக்குது நிலவரம். என்ன ரொம்ப நேரமாக நமக்கு முன்னாடியே இருக்கார், ஓட்டுறாக்கே தரமாட்டார் கேட்டாலும். நிறைய பேர் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க டென்ஷன் ஆகி. அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இப்படித்தான் அண்ணன் ஓட்ராக் எடுக்க வேண்டியதாக இருக்குது. வரும் அட்வென்ச்சர் பைக்னால் அட்வென்ச்சர் தான், எங்கே வேணால் எத்தில் இறக்கலாம். ஓகே, டைவர்ஷன் எடுத்து ஷார்ட்கட்டில் உள்ளே பூந்து வரலான்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே டிராஃபிக் ஜாமாக இருக்குது. நல்ல டிராஃபிக் ஜாம் தான். எல்லாம் வந்து இதே ரோட்டில் ஏறிட்டாங்க சைடில். என்னடா கொஞ்சம் அங்கே ஃப்ரீ ஆகுதுன்னு பார்த்து சரி நம்ம தான் வந்துகிட்டு இருக்கும் போல் இருக்குது, ஒரு 4-5 வண்டி தான் அப்படின்னு நினச்சேன். இங்கே பார்த்தா செம டிராஃபிக்காக இருக்குது. இங்கேயுமே எல்லா வண்டி இதில் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ 6-7 கிலோமீட்டர் வந்துட்டேன் நான். உள்ள வந்து போலீஸ் வண்டி நிற்கிது. சைட் பண்ணி விட்றாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆமாம், அந்த வண்டி சென்னையிலேருந்து வந்த வண்டி தான்.
இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 600 மீட்டர் அந்த லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் போனோம்னா மறுபடியும் ஹைவேஸ் டச் பண்ணிடலாம். இதுலேயும் டோலை போட்டு வசூல் பண்ணுறாங்களா என்ன, செஞ்சாலும் செய்வாங்க. ரொம்ப இடத்துல யாராவது குறுக்க போட்டு நிறுத்திட்டாங்களா? கட் ரோடும் கூட ஃபுல்லாகிடுச்சு, ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. மேப்பே போடாமல் ஓட்டணும்னு நினச்சேன், மேப் போட வச்சிருச்சு இன்றைக்கி. செம சுத்து ப்ரோ, இன்னும் முடியல கைஸ். வச்சு செய்கிறாங்க இன்றைக்கி நம்மளை. நம்ம கிளம்புன நேரம் சரியில்லையோ. பஸ் விட்டு இறங்கி அக்கா டென்ஷனாகி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த லெஃப்ட் எடுத்து போயிட்டே இருக்கலாம். சாமி கழுவி விடுங்க அண்ணாச்சி, விடமாட்டீங்க போல இருக்கு. நீங்கள் தான் முன்னாடி போகணுமா? அவ்வளோதான். நம்ம ஆஃப் ரோடு வண்டி இல்லை, 1.6 கிலோமீட்டர் போகணும் வருது. ஜாயின் பண்ணிட்டோம். இங்கே ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு வண்டியெல்லாம். பாருங்க, பைக்கர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. நம்ம தான் சுற்றி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தாச்சு கைஸ். ஹைவேஸில் என்ன டிராஃபிக்னா அந்த டோல்கேட் தான். டோல்கேட் தான் டிராஃபிக் பண்ணி 10 கிலோமீட்டருக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே காய்ஸ், ஹெச்டி பழைய ஹெச்டி டிஎன்என் சார் எப்படி போயிட்டுருக்காரு பாருங்க. ஃபுல் கிட்டில் அப்படியே ஹெல்மெட்டு ஜர்க்கின் எல்லாம் போட்டுட்டு ஹெச்டியில் ரோட்டிங். சூப்பர். இந்த மாதிரி தாங்க பைக்கர்ஸ் போகணும், விண்டேஜ் பைக்கில் எல்லாம். ஆம்பிஷன், என்னோட ஆம்பிஷன். அப்படியே வந்துகிட்டே இருக்கார். அவரும் க்ரூஸ் பண்ணுறாரு, 70 வந்துட்டுருக்கார். இது கூட இன்னும் 2-3 பேர் வந்தாங்க பார்த்தேன். பட் அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, எல்லாம் ஹெச்டிலேயே வந்தாங்க வரிசையாக, ரோட் கிங்லேயே. ஓகே கைஸ், வண்டி லாக் பண்ணுறேன். டிஏபி இவரும் ஃபுல் கிட்டில் தான் போயிட்டுருக்காரு. சூப்பர். இது ரோட் கிங் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏஐபி ஆந்திரா வண்டின்னு நினைக்கிறேன். பழைய வண்டி தான். ரோட் கிங்கா என்னது இல்லை, கிளாசிக் ஹெச்டி கிளாசிக் 250. அண்ணன் நல்லா வண்டி வச்சிருக்காரு சம்முன்னு. சூப்பர் சூப்பர் கைஸ். ராயல் என்ஃபீல்டு க்ரூப் நினைக்கிறேன். ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்டு தான் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. குரூப்பா நீங்கள் பாருங்க, எல்லாம் சென்னை பைக்கர்ஸ் தான்.